ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம பசுபதி என்ட்ரிங்க எங்கே சென்னையிலையாங்க. உடனே வந்து நின்னதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்க, எங்கள் காவேரி வீட்டு முன்னாடி வந்துட்டியா, ஏற்பட்டு காதில் மாட்டிட்டியா, நான் சொல்ல நீ எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்கிறாங்க. செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இங்கே உன் பையன் கதருவான். டே தகப்பா, தாய் கிழவா, நீ என்ன கேட்டாலும் செய்யடா, சொன்னால் கேளுடான்றாங்க. அது என்ன தாய் கிழவா, தாய் கிழவின்னு சொல்கிறீங்களா, அதை ஒத்துக்கிறீங்களா, அப்போ தாய் கிழவாங்கிறத நீ ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா உள்ளே போகிறேன் பால் சொல்லிட்டு உள்ளே போய் நிற்க, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குமரன் அடிக்கிறாள். அப்புறம் அதுக்கும் மேலங்க என் பொண்டாட்டி ஒரு கும்பிடு போடுன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுங்களா, கும்பிடுக்கு ஒரு சாமி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கும்பிடு போட்டாங்க, அதுக்கப்புறம் என்னடா செய்யணும்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. நம்ம நிவின் ஒரு பக்கம் என் மாமியார் காலில் விழுவுன்னு சொல்லி கேட்க, ஐயோன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய் நிற்கிறாரு. என்னப்பா பிரசவம் ஆன போன மாதிரி இப்படி போய் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து குனிஞ்சு ஏன் குனிய முடியலையா, ஆமா தொப்பை இடிக்குது அங்கிள், தொப்பையை குறைச்சிட்டு வந்து நம்ம அனுப்பி கேட்கட்டுமா, அதெல்லாம் முடியாதுடா, ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாரதா காலில் விழுந்து கும்பிட, அதுக்கப்புறம் நம்ம காவேரி கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. நம்ம விஜய் பேசுகிறாங்கங்க, நீ சும்மா விட்டுறலாமா, அவன் படுத்தின பாட்டுக்கு ஏதாவது கணத்தில் 2 விடுப்பான்னு சொல்லி கேட்க, தீபாவளி பட்டாசு மாதிரி படப்படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டாங்க, விட்டாங்க பாரு 2 அரை. அதுக்கப்புறம் பார்த்தா டூப்ளிகேட் பத்திரத்தை கிழிச்சு போட்டு ஒரிஜினலில் கையில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ என்னடா விஷயம் சொல்லி தொலைங்கடா, அதான் செஞ்சுட்டேன்ல, ஏன் பையனை விடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, லொக்கேஷன் அனுப்புகிறேன் பசு, அங்கே வந்து சேரு அப்படின்றாங்க. அந்த பார்க்க எரும மாடு மாதிரி இருக்க இந்த பக்கியை போய் பசுன்னு சொல்லி ஏன்டா வெறுப்பேற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்க 3 பேர் அடிக்கிற அளப்பறைக்கு மொத்த குடும்பத்தையும் நான் வச்சு சேரேன்டான்னு சொல்லிட்டு எம்மாறாத ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு வராராமா. நல்லா வருவீங்கடா. ஆக மொத்தத்தில் எல்லாருக்குள்ளேயும் ரியல் லைஃப்பில் ஒரு கெட்டவன் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம பசு மட்டும் கெட்டவன் இல்லை, மொத்தமும் மோசமானவனுங்க தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் ஹாப்பி, குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி, காவேரி ஹாப்பி என்னாச்சு, அதனால எனக்கும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டெரர் எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்